ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. மனதினை ஈஸ்வரிய ஆனந்தத்தில் நிலைக்க செய்வதுதான் சங்கம யுகத்தில் வாழ்வினை வாழ்வதற்கான வழிமுறையாகும். உலகில் மனிதர்கள் வாழ்க்கையை வாழும் கலையினை மறந்து கொண்டே செல்கிறார்கள். சிலர் செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலரோ இச்சைகளை அடைவதையே தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிவிட்டார்கள். சிலர் குழப்பங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சிலரோ தேகதாரிகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு மனிதர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். அவர்களது வாழ்வில் சுகம், அமைதி என்று எதுவும் இல்லை. மனிதர் வாழும் கலையினை தெரிந்து கொண்டால் அவர்களது வாழ்க்கை சுகம், அமைதியினால், வெற்றிகளால், சக்திகளால் நிறைந்துவிடும். எனவே நாம் இந்த கலையினை கற்றுக்கொள்ள வேண்டும். மனதினை ஆனந்தமாக எவ்வாறு வைத்துக்கொள்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவசியம் மனதின் சுகத்தினை அடைய வேண்டும். மனம் துக்கமாக இருந்தால் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தம் ஒருபோதும் கிடைக்காது. நாம் நமது மனதினை அமைதியாகவும் வைக்க வேண்டும், சுகம் நிறைந்ததாகவும் வைக்க வேண்டும், சக்தி வாய்ந்ததாகவும் வைக்க வேண்டும், மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும், முழுமையாக தூய்மையாக வைக்க வேண்டும். இவ்வுலகில் பல அழுக்குகள் இருக்கின்றன. நமது மகிழ்ச்சியை பறிக்கும் எதிரிகளும் பல இருக்கின்றன. ஆனால் நாம் உறுதியான எண்ணம் வைப்போம். நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவ்வுலகின் எந்த ஒரு விஷயமும் எனது மகிழ்ச்சியை பறிக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களின் தாக்கம், ஏதோ மனிதர்களின் தாக்கம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள், வெற்றி தோல்வி ஆகியவை எனது வெற்றியை பறிக்க முடியாது. ஏனென்றால் இவையெல்லாம் கலியுகத்தின் கடைசியில் நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எவ்வாறு விரும்புகிறோமோ அவ்வாறே அனைத்தும் எல்லா நேரத்திலும் நடந்து கொண்டிருக்க வாய்ப்பு கிடையாது. எனவே நமது மகிழ்ச்சியை ஒருபோதும் பறிகொடுக்கக்கூடாது. எப்போதும் சுகம் நிறைந்தவராக இருப்பதற்காக நமது எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையானவையாக மாற்றிக்கொண்டே செல்வோம். எதிர்மறையான எண்ணங்கள், கடந்த காலத்தின் நினைவுகள், பிறரது தவறான நடவடிக்கைகளை பற்றிய நினைவுகள், உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை ஆகியவை நமது சுகத்தினை பறித்து விடுகின்றன. அப்போது மனம் ஆனந்தமாக இருக்க முடிவதில்லை. எனவே ஒரு லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம். நான் எப்போதும் சுகமாக, ஆனந்தமாக இருக்க வேண்டும். செல்வம் இருந்தாலும் சுகம் இல்லை என்றால் செல்வம் எதற்காக? உறவுகள் இருந்தாலும் சுகமில்லை என்றால் உறவுகளில் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? வேலை விவகாரங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் சுகமில்லை என்றால் வாழ்க்கையில் மன அழுத்தமே நிறைந்திருக்கிறது. சுயத்தின் மீது கவனம் செலுத்துவோம். எதிர்மறையானதை நேர்மறையானவையாக மாற்றுவோம். சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தன்னைத்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம். மனதின் சுகமானது மிகப்பெரிய சுகமாகும். மனதினை கர்மேந்திரியங்களின் சுகங்களின் பின்னால் அலைபாய விடக்கூடாது. பாபா நமக்கு தூய்மை தன்மையின் மிக உயர்ந்த பாதையை காட்டியிருக்கிறார். இந்த கர்மேந்திரியங்களின் சுகம் கண நேரத்தினுடையவையாகும். அவை நமது சக்திகளை அழிக்கக்கூடியவையாகும். அவை நம்மை வீழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவையாகும். இந்த விகாரங்களின் சுகத்தினை, கர்மேந்திரியங்களின் சுகத்தினை சிறிது காலத்திற்காக தியாகம் செய்வோம். சிறிது காலத்திற்காக மட்டுமே நாம் தியாகம் செய்கிறோம். பின்போ வாழ்க்கை ஆனந்தமயமாக ஆகிவிடும். அங்கே எதையுமே அடைவதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் செய்ய வேண்டிய அனைத்து முயற்சியும் இப்போது மட்டும்தான். பின்னர் சத்யுகத்தில் அதன் பலனை நாம் அனுபவிக்கப் போகிறோம். எனவே வாருங்கள், மனதின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். மனதோடு பேசுவோம். என் மனமே, நீ முழு நாளும் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய்? பிறரை பற்றி யோசிக்கிறாய், கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறாய், பெயர் புகழை பற்றி யோசிக்கிறாய், பிறரது நடவடிக்கைகளை பற்றி யோசிக்கிறாய். நீ என்னவெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறாய்? இப்போது தன்னை பற்றி யோசிப்பாய். நான் எப்போதும் உறுதியானவனாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பாய். நான் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும் என்று யோசிப்பாய். ஆழமாக சிந்திப்போம். பகவான் அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார்.
இப்போது அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடியவரோ வாரி வாரி கொடுக்கின்றார். எடுக்கக்கூடியவர்கள் கவனக்குறைவாக இருந்தால் பின்னர் கொடுக்கக்கூடியவர் கொடுக்க மாட்டார். அப்போது விழிப்படைந்தால் என்ன பலன் இருக்கும்? எனவே இப்போதே விழிப்படைவோம். மனதின் மீது ஓர் ஆழமான பார்வை செலுத்துவோம். மனதினை மீண்டும் உள்நோக்கு முகமாக செலுத்துவோம். இது வெளிநோக்கு முகமாக ஆகிவிட்டது. பிறரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பொருட்கள் சாதனங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது அதனை உள்நோக்கு முகமாக செலுத்தி உண்மையான சுகத்தை நோக்கி அழைத்து செல்வோம். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை நம் மனதின் மீது ஒரு பார்வையை செலுத்துவோம். விலகி இருந்து சாட்சியாளராக இருந்து மனதினை கவனிப்போம். மனமே, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அவ்வாறு சிந்திக்கும் போது தன் மீதே தனக்கு சிரிப்பு ஏற்படும். எது எனக்கு முற்றிலும் அவசியமில்லையோ நான் அதை பற்றி அல்லவா யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதோடு ஒவ்வொரு மணி நேரத்திலும் நமது 5 சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம். மிகுந்த நல்ல அனுபவங்கள் ஏற்படும். எண்ணங்களின் வேகமும் குறைய துவங்கும். ஓம் சாந்தி.